வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கேரளா லாட்டரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டை வச்சு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கையில் வந்து அதாவது போன மாதம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்லேருந்து நமக்கு தொடர்ந்து வின்னிங் நம்பர்ஸ் வந்து இருக்குது. நீங்களே பாருங்கள். ஆல் போர்டு வந்து இந்த மெத்தேடை வச்சு நீங்கள் வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 நம்பரே வந்து நமக்கு தொடர்ந்து வந்து பாஸ் ஆகுது. 1000% கண்டிப்பாக வந்து நீங்கள் வின்னிங் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்லேருந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே நமக்கு எப்படி வின்னிங் வந்திருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். 19ஆம் தேதி முடிய ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டுக்கெல்லாம் எப்படியெல்லாம் தொடர்ந்து பாஸ் ஆகிருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 1ஆந்தேதி வந்து ரிசல்ட் கிடையாது. 2ஆந்தேதி வந்த ரிசல்ட்டு 715. 2ஆந்தேதி நமக்கு இந்த மாதம் வந்த ரிசல்ட்டு 828. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2ஆந்தேதி வரல. 3ஆந்தேதி பார்த்தீங்கன்னா போன மாதம் 148 ரிசல்ட்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 430. நமக்கு 4ஆம் நம்பர் வந்து இந்த மாதத்தில் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நீங்களே பார்க்குறீங்க. இதே மெத்தேட் படி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் வின்னிங் வந்திருக்குதுங்கிறத. இப்போது 4ஆந்தேதி பார்த்தீங்கன்னா 211 ரிசல்ட்டு. நமக்கு போன மாதம் 4ஆந்தேதி வந்த ரிசல்ட்டு 211. இந்த மாதம் வந்த ரிசல்ட்டு 012. அதாவது பி போர்டில் நமக்கு 1 பாஸ் ஆயிருச்சு. சி போர்டில் நமக்கு 2 பாஸ் ஆயிடுச்சு. 2 நம்பர் பாஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 12ங்கிறது 2 நம்பர் பாஸ் ஆயிருச்சு. இப்போது அடுத்த நாள் நம்ம பார்க்கலாம். 5ஆந்தேதி 155 ரிசல்ட் வந்திருக்கு போன மாதம். இந்த மாதம் வந்த ரிசல்ட்டு 505ன்னு ரிசல்ட் வந்திருக்கு. அதாவது நமக்கு திரும்பவும் பார்த்தீங்கன்னா 2 போர்டு பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டும் பாஸ் ஆயிடுச்சு, சி போர்டும் பாஸ் ஆயிடுச்சு. போன மாதம் வரக்கூடிய ரிசல்ட்லேருந்தே இந்த மாதமும் வின்னிங் நம்பர்ஸ் தொடர்ந்து வந்து இருக்குது. அடுத்த 6ஆந்தேதி பார்த்தீங்கன்னா 907 ரிசல்ட்டு. நமக்கு இந்த மாதம் 6ஆந்தேதி வந்த ரிசல்ட்டு 215. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வரல. போன மாதம் வந்த ரிசல்ட்டு 430. இந்த மாதம் வந்த ரிசல்ட்டு 735. அப்போது பி போர்டில் நமக்கு என்ன நம்பர் வந்திருக்கு? 3ங்கிறது பி போர்டில் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 420 ரிசல்ட்டு போன மாதம். இந்த மாதம் வந்த ரிசல்ட்டு 442. 3 போர்டுமே பாஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4 பாஸ் ஆகிருக்கு, பி போர்டுலையும் 4 பாஸ் ஆகிருக்கு, சி போர்டுலையும் நமக்கு 2 பாஸ் ஆகிருக்கு. ஃபுல்லாகவே வின்னிங் கிடச்சிருக்கு. போன மாதம் வந்த ரிசல்ட்லேருந்தே 42 ஃபுல்லாகவே வின்னிங் வந்துருச்சு 3 போர்டுமே. இப்போது அடுத்த ரிசல்ட்டில் பாருங்கள். போன மாதம் வந்த ரிசல்ட்டு 122. இந்த மாதம் வந்த ரிசல்ட்டு 320. பி போர்டில் நமக்கு 2 வந்துருச்சு. இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்திருக்கக்கூடிய நம்பர்ஸில் இருந்து தான் நமக்கு ஃபுல்லாகவே வின்னிங் நம்பர்ஸ் வந்து இருக்குது. இங்கே பாருங்கள். போன மாதம் வந்த ரிசல்ட்டு 809. இந்த மாதம் வந்த ரிசல்ட்டு 629. சி போர்டில் 9 வந்துருச்சு. எப்படியெல்லாம் வந்திருக்குதுங்கிறத தான் நம்ம வந்து பார்த்து இருக்கோம். இந்த மெத்தேடெல்லாம் வச்சு நம்ம எப்படி வின்னிங் எடுக்கிறதுங்கிறத தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்த்து இருக்கோம். பார்த்தீங்கன்னா போன மாதம் 11ஆந்தேதி வந்த ரிசல்ட்டு 935. 4 நம்பர் இந்த ட்ராவுக்கு வந்து ஃபுல் வின்னிங்கே கொடுத்துருந்தோம் போன மாதம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 535ன்னு வந்துருந்துச்சு. நமக்கு பி போர்டில் 3 வந்துருந்துச்சு, சி போர்டில் 5 வந்துருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த ட்ராவுக்கு வந்து. போன மாதம் நம்ம கொடுத்ததில் 4 நம்பரே வந்து நம்ம சேனலில் ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 12ஆந்தேதி பார்த்தீங்கன்னா 330ன்னு போன மாதத்தில் ரிசல்ட் வந்துருந்துச்சு. இந்த மாதத்தில் 939ன்னு ரிசல்ட் வந்துருந்துச்சு. பி போர்டில் நமக்கு 3ங்கிறது வந்து பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்போது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்த ரிசல்ட் வந்து 096. இந்த மாதம் வந்த ரிசல்ட்டு 746. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சி போர்டில் 6ங்கிறது பாஸ் ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்குறீங்க தொடர்ந்து எத்தனை நாள் வின்னிங் வந்திருக்குதுங்கிறத. பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 974 போன மாதம் வந்த ரிசல்ட்டு. இந்த மாதம் வந்த ரிசல்ட்டு 460. இந்த இடத்துல வரல. பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா
போன மாதம் வந்த ரிசல்ட்டு 120, இந்த மாதம் வந்த ரிசல்ட்டு 523. பி போர்டில் தான் நமக்கு அதிகமாக வந்து வின் ஆகிருக்கு. நீங்களே பார்த்துருக்கீங்க. 2ங்கிறது நமக்கு பி போர்டு வந்திருக்கு இந்த மாதத்தில். போன மாதம் வந்த ரிசல்ட்டு 460, இந்த மாதத்தில் வந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 610. அப்போது ஏ போர்டில் நமக்கு 6 பாஸ் ஆகிருச்சு, சி போர்டில் நமக்கு 0 பாஸ் ஆகிருச்சு. நல்ல ஒரு வெற்றி தான் பார்த்திங்கன்னா. இந்த போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சே நம்ம வந்து வின்னிங் நம்பர்ஸ் வந்து தொடர்ந்து வந்து நம்ம எடுக்க முடியும். போன மாதம் வந்த ரிசல்ட்டு 400, இந்த மாதம் வந்த ரிசல்ட்டு 615. இந்த இடத்துல வரல பார்த்திங்கன்னா. அடுத்த நாள் பாருங்கள் 752 ரிசல்ட்டு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 420 ரிசல்ட்டு. பி போர்டில் பாருங்கள் 2 வந்து பாஸ் ஆகிருச்சு. இப்போது அடுத்த நாள் பார்க்கையில் நமக்கு என்ன நம்பர் வந்திருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். அதாவது இன்றைக்கி 19ஆம் தேதி வந்து வந்த ரிசல்ட்டு வந்து போன மாதத்தில் 770ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. இன்றைக்கி 19ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நமக்கு 755ன்னு ரிசல்ட் வந்திருக்கு. ஏ போர்டில் 7 வந்துருச்சு பார்த்தீங்கன்னா. இந்த 0வுக்கு பவர் வச்சு 2 போர்டுமே வந்திருக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா. இப்போது அடுத்த நாள் வந்து நமக்கு என்ன நம்பர் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து நீங்களே பாருங்கள். போன மாதம் வந்த ரிசல்ட்டு 919 ரிசல்ட்டு. இதிலிருந்து கண்டிப்பாக சொல்கிறேன் வின்னிங் நம்பர்ஸ் வந்து நமக்கு 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 5வது மாதம் 2025 நடைபெறக்கூடிய டிராவுக்கு இந்த இடத்துல இருந்து வின்னிங் நம்பர்ஸ் நமக்கு வருது. அப்போது வந்து நமக்கு 20ஆம் தேதி நடக்கக்கூடிய டிராவுக்கு ஆல் போர்டு நம்பர்ஸாக வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து கண்டிப்பாக வந்து 9 எடுத்துக்கலாம். ஒரே நம்பராக கூட நீங்கள் 9 எடுத்துக்கலாம். வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மெத்தேடை வச்சு நான் பார்க்கையில் வந்து 10,000% ஸ்ட்ராங் பண்ணி உங்களுக்காண்டி நான் கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து ஒரே நம்பர் தான். ஆல் போர்டு இன்றைக்கி 9 இல்லாமல் ஆட்டமே இல்லைங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். 9ஆம் நம்பர் கண்டிப்பாக இன்றைக்கி வருது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். 9 வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம எப்போதுமே வந்து கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து ஆல் போர்டு வைக்கக்கூடிய அனைத்து நம்பர்களுமே வந்து 9ஆம் நம்பரை எடுத்துக்கலாம். 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 2025 5வது மாதம் நடைபெறக்கூடிய டிராவுக்கு தான் ஆல் போர்டு 9 வரும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். இப்போது 4 நம்பருக்கு பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து இந்த ஒரு ரிசல்ட்டை வச்சும் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய சில ஒரு மெத்தேடை மேட்ச் பண்ணியும் நான் வந்து நம்பர்ஸ் பார்க்கையில் எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய நம்பர் வந்து 1925 எடுத்துக்கலாம், 1952ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த 2 நம்பரையுமே எல்லா நம்பர்களும் எடுத்துக்காங்க. இதை விட்டு வேறு ஒரு நம்பர் கலப்பு நம்பர்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு பி போர்டில் 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் என்ன வரும் அப்படின்னு பார்க்கையில் வந்து 7 கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். 1987, 1952, 1925 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய நம்பர் வந்து 3 நம்பர் தான். 1925, 1952, 1987 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. நம்ம இந்த ஒரு கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையுமே கலந்தும் ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டில் கம்மியான நம்பர்ஸாக சில நம்பர்ஸை மட்டும் நான் உங்களுக்காண்டி கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 92 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 97ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 98ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஏ போர்டு 9 மட்டுமே டார்கெட் பண்ணி இந்த 3 நம்பர் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 92, 97, 98 ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுடைய கணக்கில் வந்திருக்கு. எல்லா நம்பர்களும் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இன்னொரு கணக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு
2552ன்னு ஒரு கணக்கு வந்திருக்கு. 2552 ஒரு நம்பர் ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 நாள் வந்து வின்னிங் வந்திருக்கு. 3வது நாளாக இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா 2552 உங்கள் கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லா நம்பர்களும் இந்த நம்பரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா கேஎல் டியர் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க. ரெகுலராக வந்து கேஎல் டியர் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிய புக்கிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ரெகுலராகவே வந்து புக்கிங் இருக்குது. லாஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிய புக்கிங் பண்ணிக்கலாம். புக்கிங் பண்ண விருப்பப்படுற நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள். புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க. ரெகுலராக வந்து புக்கிங் இருக்குது. 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள். புக்கிங் டீட்டெயில்ஸ் அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க. கால் பண்ண வேண்டாம். இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.